பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமா இந்த வாரம் முழுவதும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் உங்க கூட பேச போகிறார். இன்றைக்கு கூட ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தவன், அந்த சித்தத்தை அறிந்தும் இன்னும் ஆயத்தமாகாத இருக்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். இந்த தேவ சித்தம் நம்ம என்ன செய்கிறது என்றால், வரப்போகிற அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் குற்றம் இல்லாதவர்களாய் நிறுத்தப் போகிறது. இப்படி சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த தேவ சித்தம் நமக்கு உதவியாக இருக்க போகிறது. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எஜமானுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டோம், இன்னும் ஆயத்தமாகாமல் நான் அதே பாரம்பரிய வாழ்க்கை, அதே பழைய கதையை பேசிக்கொண்டு, அதே பழைய புராணத்தை பேசிக்கொண்டு, அதே என்னை குறித்த பெருமையை பேசிக்கொண்டு, என்னை குறித்த எல்லா மேட்டுமையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வேனானால் என் தேவனிடத்தில் எனக்கு வருகிறது நிச்சயமாய் கோபாக்கினை தவிர வேறொன்றும் இல்லை. என் அன்பு சகோதரனே, எஜமான் உன்மேல் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். என் எஜமானாக இயேசு என் மேல் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அந்த சித்தத்தை செய்வதற்கு, ராஜாவாய் சந்திப்பதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள, என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், எஜமானுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்களா? ஆயத்தமாயிருங்க. அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிருங்க. மணவாளனை எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது அந்த தேவனை சந்திப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். வசனத்தை திரும்ப வாசிங்க, கர்த்தர் கூட பேசுவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பேச என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.